எங்க போறீங்க? மனிஷா கிட்ட இருக்க அத்தையோட ஆக்சிடென்ட் வீடியோவை எடுத்துட்டு வந்துடுறேன். என்ன மனிஷா இது? மித்ராவுக்கு இப்படி சத்தியம் பண்ணி கொடுத்துருக்க? சொன்னபடி நடந்துக்க போறியா? நீங்க கேட்ட அந்த மனிஷா அந்த வீடியோவை கொடுத்துருவாளா? இந்த கல்யாணத்துக்காக தானே அவ அந்த வீடியோவை எடுத்து வச்சா. இப்ப அவ எனக்கு கண்டிப்பா கொடுப்பா. அந்த சிரிப்புக்கு என்ன அர்த்தம் மனிஷா? சத்தியத்தை காப்பாத்துவியா இல்ல காப்பாத்த மாட்டியா? போங்க ஆண்டி, உங்களால கூட என்ன ஜட்ஜ் பண்ண முடியலையா என்ன? ஆனா எனக்கு அந்த நம்பிக்கை இல்லக்கா. மனிஷா கொடுத்த வாக்க எப்பயும் காப்பாத்த மாட்டா. மரியாதையா நான் வீடியோவை கேட்டு பாக்குறேன். குடுக்கலன்னா அப்ப நான் யாருன்னு காட்டுறேன். என்னமோ மனிஷா, நீ எப்போ என்ன செய்வேன்னு என்னால தெரிஞ்சுக்கவே முடியல. இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் நான் என்ன பண்ண போறேன்னு தெரியுமா? கல்யாணம் ஆனதும் லக்ஷ்மிக்கு பைத்தியம் பிடிக்க வைக்கிறேன். போலீஸ கூப்பிட்டு அந்த ஆக்சிடென்ட் வீடியோவை காட்டி அரவிந்த் ஆண்டிய நான் ஜெயிலுக்கு அனுப்பி வைக்க போறேன். ஆண்டி ஜெயிலுக்கு போனதும் அங்கிள் அந்த வீட்ல படுத்த படுக்கையா ஆயிடுவாரு. ஒன்னு அவரு ஹாஸ்பிட்டல் மருந்து மாத்திரைன்னு வாங்கணும், இல்லைன்னா ஒரேடியா இறந்து போகணும். வீட்டுக்கு பெரியவங்களா இருக்கிற அந்த 2 பேரும் ஒவ்வொரு திசையா தனித்தனியா போயிட்டாங்கன்னா அப்புறம் மித்ரா என் கையில ஒரு விளையாட்டு பொம்மையா இருப்பான். நீங்க தாலி கட்டின மனைவி உயிரோடு இருக்கும்போது இன்னொரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டுறது தப்பு தானே? லக்ஷ்மி தப்பு செஞ்சானே வச்சுக்கலாம். ஆனா நீங்க இப்ப செய்யறது கூட தப்பு தானே? எனக்கு பிடிக்கிறது மட்டும் இல்ல, உங்க மேல காதல், அளவு கடந்த காதல் இருக்கு. இப்ப சொல்றேன், நான் உங்களை லவ் பண்றேன் மித்ரா. ஐ லவ் யூ மித்ரா. என்ன மித்ரா, தப்பு செஞ்சுக்கிட்டு இருக்கோன்னு தோணுதா? உனக்கு லக்ஷ்மி ஞாபகம் வராளா? நீ செய்யறது உண்மையாவே தப்பு தாண்டா. அது உனக்கும் தெரியும். இப்போ கூட ஒன்றும் குறைஞ்சிடலடா. இந்த கல்யாணத்தை நிறுத்து மித்ரா. லக்ஷ்மி இப்போ உன் பக்கத்துல இல்லைனாலும் அவன் எப்பவும் மனசுல இருக்கா. அவளுக்கு துரோகம் செஞ்சிடாத. நான், உங்க அம்மா, விவேக், ஜானு எல்லாரும் ஆசைப்படுறது தான். எங்க பேச்ச கேளுடா. எல்லாம் தெரிஞ்சுதான் நீ தப்பு செய்யறன்னு எனக்கும் புரியுது. தெரிஞ்சு செய்யற தப்ப நாம என்னைக்குமே சரி செய்ய முடியாது. நீ செய்யற தப்பு நடக்காம இருக்கணும்னா அதுக்கு உனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கு. மனமேடையை விட்டு எழுந்திரிச்சிடுறா. முடியாதுட. மனிஷாக்கு நான் வாக்கு கொடுத்துருக்கேன். லக்கியை தான் பெத்த பிள்ளையா பார்த்துப்பேன்னு அவளும் எனக்கு வாக்கு கொடுத்துருக்கா. லக்கிக்கு லக்ஷ்மியோட பாசம் கிடைக்கும்டா. மனிஷா நமக்கு தேவையில்லை. நம்ம கூட இல்லாதவளை பத்தி எதுக்குப்பா பேசுறீங்க? லக்கிக்கு லக்ஷ்மி தேவையில்லை. உனக்கும் லக்ஷ்மி தேவையில்லையா? நீ நிரந்தரமா லக்ஷ்மியை விட்டுற போறியா? அவ தான் என்னை விட்டுட்டு போயிட்டாப்பா. என்ன வேண்டாம் நினைச்சவங்க எனக்கும் வேண்டாம். அதான் பெரியப்பா இந்த அளவுக்கு சொல்றாரு. இல்லைன்னு ஒரு வாட்டி யோசிச்சு பாரு. அது இல்ல மித்ரா. சாரி டாட்.
என்னங்க என்னங்க சொன்னா உங்க பேச்சு கேட்டானா? கேட்டிருந்தான்னா மனமேடை விட்டு வந்திருப்பான்ல அரவிந்தா. ஒரு பக்கம் அவனுக்கு லட்சுமி ஞாபகம் வந்தாலும் இன்னும் மனுஷாதான் வேணும்னு நினைச்சிட்டு இருக்கானா? லட்சுமியை விட மனுஷாதான் முக்கியமா போயிட்டாளா அவனுக்கு? கில்ட்டியா ஃபீல் பண்ணி அன்னிக்காக அண்ணன் இந்த கல்யாணம் பண்ணிக்க மாட்டான்னு நினைச்சேன். மனிஷா இந்த அளவுக்கு டாமினேட் பண்ணுவான்னு எதிர்பார்க்கல. அக்கா மேல இருக்க கோவத்தை மாமா மனுஷா மேல காதலா மாத்திக்கிட்டாரு. இப்ப அக்காவை பத்தி நம்ம சொன்னாலும் இந்த கல்யாணத்தை அவர் நிறுத்த மாட்டாரு. அவனுக்கு லக்கியும் லக்ஷ்மியும் ஒரே தராசுல தான் தெரியறாங்கம்மா. லக்கி லக்ஷ்மியை மறக்க வச்சுட்டா. லக்கிக்காக தான் மனிஷாவை அவன் கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டான். தெரிஞ்சே தான் அவன் தப்பு செஞ்சுக்கிட்டு இருக்கான். அவனை நாம எதுவும் செய்ய முடியாது. அவன் தெரிஞ்சு தாங்க தப்பு செஞ்சிட்டு இருக்கான். லக்ஷ்மியும் உண்மையை சொல்ல மாட்டேங்கிறா. இனி இந்த கல்யாணத்தை அந்த கடவுள் தாங்க நிறுத்தணும். என்ன லக்ஷ்மி இந்த பக்கம்? ஓ, நீ என் காலுக்கு வச்ச மருதாணி செவந்திருச்சா இல்லையான்னு பார்க்க வந்தியா? நான் நினைச்சேன்னா உன் கால்ல இருக்க மருதாணி அழிக்கிறதுக்கு ஒரு செகண்ட் கூட ஆகாது. அப்படியா? அப்ப நினைச்சுக்கோ, ஒரு செகண்ட் கிடையாது, 5 நிமிஷம் நான் உனக்கு டைம் கொடுக்குறேன். நீ என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ செய். நான் உனக்கு எவ்வளோ டைம் கொடுத்தாலும் உன்னால எதுவும் செய்ய முடியாது. உன்கிட்ட இருக்கிற வீடியோவை கொடு. எதுக்குமா? அந்த வீடியோ வச்சு நீ என்ன செய்ய போற? படம் பார்க்குற மாதிரி பார்க்க போறியா? வீடியோவை கொடுக்க போறியா இல்லையா? என்ன சடனா வந்து மிரட்டுற? எதுக்கு எவ்வளவு அவசரம்? கல்யாணம் மூடிட்டோம், அப்புறம் தரேன். கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ என்ன செய்வேன்னு எனக்கு தெரியும். அத்தைய ஜெயிலுக்கு அனுப்பி வைக்கணும்னு நீ நினைக்கிறல்ல? அப்படின்னு நான் உன்கிட்ட சொன்னேன்னா? நீ சின்ன அத்தை கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கும் போது நான் கேட்டேன். இப்போ அன்னியே நினைச்சாலும் இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியாது பெரியம்மா. அக்கா எதுக்காக மௌனமா இருக்காங்க? இன்னும் எதுக்காக காத்துட்டு இருக்காங்கன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. அந்த கடவுளை நினைக்கிறத தவிர இப்போ நம்மளால என்ன செய்ய முடியும் சொல்லுங்க? ரொம்ப நாளா அந்த கடவுளை நினைச்சுக்கிட்டே தான் இருக்கேன். எங்கங்க அந்த கடவுள் எப்போதான் வருவாரு?